கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 30 verse 19. You will weep no more. How gracious he will be when you cry for help. As soon as he hears, he will answer you. ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருள்வார். Are you crying over something that has been troubling your heart? Maybe it is a deep hurt or a disappointment or a prayer that still feels unanswered. உங்கள் இருதயத்தை காயப்படுத்தின ஏதாவது காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? அது ஒரு ஆழமான காயமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஏமாற்றமாகவோ, அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கிற ஜெபம் இன்னும் விடைபடவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய், உங்களுக்கு இரக்கமாய் இறங்குகிறவராய், பதில் தருகிற தேவனாய் இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்களை மிகவும் துக்கப்படுத்தி நீங்கள் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கலாம். யாருக்குமே தெரியாமல் அநேக வேளையில நான் அழுது கொண்டே இருக்கிறேன், இது யாரு பார்ப்பதில்லை என்று நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டோ, என் கூட ஒர்க் பண்றவங்களோ, என் கூட இருக்கிறவங்களோ, அல்லது என் குடும்பத்தினரோ, என் பெற்றோரோ, என் வீட்டுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாது நான் அழுது கொண்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை இரவெல்லாம் நான் தூங்காம அழுது கொண்டிருக்கிறேன், என் பக்கத்துல இருக்கிற என் மனைவிக்கோ என் கணவருக்கோ கூட தெரியாது நான் அழுது கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு காணப்படுறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. நாம் வேதத்துல பார்க்கிறோம், ஆனால் மிகுந்த வேதனையோட மன கஷ்டத்தோட தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே மனம் கசந்து வேதனையோடு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அதை பார்த்த ஏலி அவள் தன்னுடைய குடி போதையில இருக்கிறாள் என்று நினைத்து அவளை பார்த்து கேட்கிறார், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் அதை பார்க்கும் பொழுது அவள் சொல்லுகிறார், நான் மிகுந்த ஒரு மனசு கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, நான் இந்த காரியத்துக்காக கர்த்தருடைய சமூகத்துல நான் புலம்பி கர்த்தருடைய சமூகத்துல நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லும் பொழுதுதான் அவர் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அநேக வேளையிலே கஷ்டத்தின் பாதையிலே நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் அழுது கொண்டிருப்பதை, புலம்பிக் கொண்டிருப்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் அவர். உங்கள் கண்ணீரை கண்டு அவர் கடந்து செல்கிற ஒரு தேவன் அல்ல, உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன். அன்னாளின் கண்ணீரை கண்டு தேவன் அவளுக்கு ஒரு சாமுவேலை தந்தார் அல்லவா? இந்த நாளிலே எந்த காரியத்துக்காய் குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை உங்க குடும்பத்துல உள்ள ரட்சிப்புக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய காரியமாக குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் கணவருடைய ரட்சிப்புக்காகவோ, அல்லது உங்கள் மனைவியுடைய ரட்சிப்புக்காகவோ, அல்லது ஏதோ ஒரு வியாதியின் காரணமாகவோ, அது எந்த ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். நீங்க அழுது கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருக்கும் பொழுது, அவருடைய பாதத்துல நீங்கள் பற்றி அவரை நம்பி சார்ந்திருக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு இறங்குகிற தேவனாக, மனம் இறங்குகிற ஒரு தேவனாக அவர் உங்க காரியத்திலே அவர் இடைப்பட போகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? No tear you shed is unseen by God. Every cry and every prayer has reached his heart. Just as he answered Hannah, he will answer you. The God who hears will surely respond. Your season of weeping will end and joy will rise again because he has heard your cry. இதை நாம் நம்பி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இதை கேட்டு விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, அப்பா, உங்க கண்ணீரை துடைக்கிற வரை கர்த்தாவே, அவங்க காயங்களை ஆற்றுகிற தேவனை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் சொன்னபடி கர்த்தாவே, கூப்பிடுகிற சத்தத்துக்கு அப்பா நீர் உறக்கமாய் இறங்குகிற தேவனாய் கர்த்தாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்பட போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, அந்நாளின் கண்ணீரை கேட்டு ஆண்டவரே சாமுவேலை தந்த தேவனே, இந்த நாளிலே பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அப்பா நீர் துடைத்தப்பா, அவர்கள் ஜெபத்தை கேட்டு தகப்பனே, ஆண்டவரை பதில் தருகிற தேவனை நீர் கடந்து வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.